ஜெனீவாவில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கருத்துக்களை சொல்கிற போது ஈரானுடைய ஆயுதப்படைகளுடைய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி பேசுகிற இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஈரானுடனான எந்த ஒரு யுத்தமும் உலக அளவில் அமெரிக்காவுக்கு இருக்கிற வல்லாதிக்கத்தை மொத்தமாக இல்லாமலாக்கும். இப்போ நீங்க வல்லார சென்றுகிட்டு இருக்கிறீங்க, அதே அட்ரா பாப்போம் என்று சொல்ற வரைக்கும் தான் நீ பெரிய ஆள். கண்ணத்துல ரெண்டு கொடுத்துட்டான்னா நீ அவ்வளவுதான். அதனால நீங்க அடி வாங்கணுமா அடி கொடுக்கணுமாங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கிறீங்க. எங்களோட மோத வந்தீங்கன்னா இந்த அட்ரா பாப்போம் சொல்லி சொல்லுவீங்களா, கையை பொத்தி வச்சுக்கணும், பாம்பு இருக்குன்னு சொல்லணும். கையை திறந்து காட்டோம்னா பாம்பு இல்லைன்னு விளங்கிடும். கையை பொத்தி வைக்கிற வரைக்கும் தான் அவனை நம்புவாங்க. அது மாதிரி அமெரிக்கா வல்லாதிக்கம் இருக்கிறீங்க. எங்களோட சண்டை பிடிக்கிற வரைக்கும் தான் நீங்க வல்லரசு. சண்டை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க யாருங்கிறத அறிஞ்சிக்கிறீங்க, உலகமும் நீங்க யாருங்கிறத அறிஞ்சு கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு யுத்தமும் தனக்கு எதிரான அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாடத்தை படித்துக் கொடுக்கும். ட்ரம்ப் விரும்பினார்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம், விரும்பினார்னா தாக்கல் நடத்தலாம், நாங்கள் ரெண்டுக்குமே தயாராக இருக்கிறோம் சொல்லி அப்துல் ரஹீம் மௌசாவி மேஜர் ஜெனரல் ஈரானுடைய ராணுவ தளபதி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையுடைய குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரஸாயி பாராளுமன்றத்தில் தெரிவிக்கும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த நாளைக்கு நடக்க இருக்கிற பேச்சுவார்த்தைகள் கூட யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவது சம்பந்தமாக நாங்கள் எதுவும் பேச போறது கிடையாது. கையிருப்பில் இருக்கக்கூடிய யுரேனியங்கள் நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப போறது கிடையாது. அமெரிக்கர்கள் இதுக்கு ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் எங்களுடைய வழியில் நாங்கள் போயிடுவோம் சொல்லி ரொம்ப நாங்கள் எதுக்குமே சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறத மிக தெளிவாக ஈரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது.